முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாணவிகள் போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் மாணவர்கள் முதலமைச்சருடைய முன்னிலையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற உறுதிமொழியை தற்போது எடுத்திருக்கிறார்கள். இந்த உறுதிமொழி நிகழ்ச்சியில் பல்வேறு மிக முக்கியமான பிரமுகர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் மாநிலத்தில் போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பதக்கங்களை வழங்கி அவர்களை கௌரவித்திருக்கிறார். ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 2 காவலர்கள் என 7 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த போதைப் பொருட்களை ஒழிப்பதில் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியமைகளுக்காக பொது பதக்கங்களை வழங்கியிருக்கிறார். மாநிலத்தில் இந்த போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுப்பதில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு, இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த பதக்கங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு விழிப்புணர்வை மையப்படுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.